ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா காஸ் ஆஃப் irregular periods பற்றி பார்க்க போகிறோம். அதாவது மாதவிடாய் தள்ளி போக என்னென்ன காரணம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் பீரியட்ஸ் டிலே ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம நினைக்கிறது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோமா அப்படின்ட்டு. அந்த டைமில் நம்ம காட் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பாசிட்டிவ்னு இருந்தால் தட்ஸ் டிஃப்ரெண்ட். அப்படி இல்லை அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரீசன் வந்து ஸ்ட்ரெஸ்னால பீரியட்ஸ் டிலே ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் உமனாக இருக்காங்க அப்படின்னா ஒர்க் டென்ஷன், அதே மாதிரி டிப்ரெஷன், ஆன்சைட்டி, ஃபியர் இந்த மாதிரி சில சேஞ்சஸ் ஆகும்போது சைக்கிள் வந்து டிலே ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒபிசிட்டி, ஓவர் வெயிட் போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னாலும் சைக்கிள் சேஞ்ச் ஆகும். அடுத்தது பார்த்திங்கன்னா அனீமியா, ரொம்ப ஹெச்பி லெவல் லோவாக இருக்குது அப்படின்னாலும் சைக்கிள் சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் தி ரீசன் வந்து தைராய்டு இஷ்யூஸ், தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாலுமே பீரியட்ஸ் இர்ரெகுலர் ஆகும். அதுக்கு அடுத்தது மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா பிசிஓ, அதாவது நீர்க்கட்டி பிரச்சனை. ஒரு சில பேருக்கு 3 மாதம் பீரியட்ஸ் வராமல் இருக்கும், 6 மந்த் வராமல் இருக்கும், 1 இயர் கூட வராமல் இருக்கும். இது ஒன் ஆஃப் தி ரீசன். ஓகேங்களா. அடுத்தது பெரிமெனோபாசல் பீரியட், அதாவது மெனோபாஸ் ஆக போகிறாங்க, அதாவது தூரம் படுறது நின்று போக போகுது அப்படின்னா ஒரு 40 வயசு, 45 வயசு, 50 வயசுக்குள்ள இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. தேங்க்யூ.